ஹலோ மக்களே! எக் ரைஸ் வந்து எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. சிம்பிள் மெத்தட் தான். ஈஸியா நீங்க செஞ்சிரலாம். இந்த மாரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து தாச்சி நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நான் ஆயில் ஊத்திக்கிறேன். இப்போ கொஞ்சம் சீரகம். சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம். நான் பெரிய வெங்காயம் தாங்க போட்டிருக்கேன். லைட்டா கிளறி விட்டுக்குங்க. கொஞ்சம் கருவேப்பிலை. கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. போட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. கிளறி விட்டுட்டு தக்காளி வந்து ஒரு 1/2 தக்காளி தாங்க போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு. தக்காளி வெங்காயம் வேகிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கரம் மசாலா, அது கூட கொஞ்சம் பெப்பர் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்குங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறமா நான் 2 முட்டை எடுத்திருக்கேங்க. 2 முட்டையும் நல்லா அது கூட சேர்த்து நல்லா கிளறி விட்டுறணும். கிளறி விட்டுட்டோன்னா உங்களுக்கு வந்து முட்டை நல்லா வெந்து இந்த மாதிரி வந்துடும். இப்போ நமக்கு இதில் சாதத்தை போட்டு நம்ம பிசைஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, முட்டை வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நான் பாஸ்மதி ரைஸ் வேக வச்சு வச்சுருக்கேன். அதை அது கூட போட்டு கிளறிக்கிறேன். இப்போ அவ்வளோதாங்க. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி மட்டும் தூவிட்டோம், நமக்கு எக் ரைஸ் ரெடிங்க. ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். ஈஸியாக நீங்கள் லஞ்ச் ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு கூட டிஃபன் பாக்ஸ்க்கு நீங்கள் சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.